வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் ஆனந்த ஜாஃபார் CgGuru தமிழ். இன்னைக்கு நம்ம பிளெண்டர்ல எப்படி சோசியல் மீடியா லோயர் த்ரெட் அனிமேஷன் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க இந்த டுட்டோரியலுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் அந்த அப்கமிங் அனிமேஷன் வீடியோலாம் வந்து போடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க டுட்டோரியலுக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பிளெண்டர் ஓப்பன் பண்ணே உங்களுக்கு வந்து இந்த டிஃபால்ட்டா வந்து கேமரா, ஒரு கியூப், ஒரு லேம்ப் இருக்கும். இதில் எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம் இப்போதைக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து போயிருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணலாம். சர்க்கிள் நீங்கள் ஆட் பண்ணோடனே கீழே இங்கே பாட்டம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த விண்டோ வந்து ஹைட் ஆயிருக்கும். இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த விண்டோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்லை இந்த நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஃபால்ட்டாக 32 இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த அலைன் வந்து வேர்ல்டுன்னு இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணி வியூன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிங்க. அப்போ தான் அந்த சர்க்கிள் வந்து இந்த ஃப்ரண்ட் வியூவில் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வந்துருக்கும். அடுத்தது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். இப்போ இது ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து ஒரு ப்ராப்பரான சர்க்கிளாக இல்லை. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து 32 தான் இருக்குது. நான் இதை வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இப்போ 96 வெர்டிசஸ் இருக்குது. இப்போ இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ எடிட் மோட் போயிருங்க. இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க லைட்டாக. இந்த மாதிரி நமக்கு ஒரு பார்டர் இருக்கிற அளவுக்கு இருந்தால் வந்து போதும். அப்புறம் இன்னொரு டைம் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு எம்கி ப்ரெஸ் பண்ணி அட் சென்டர்னு சொல்லி இதை வந்து மெர்ஜ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இது வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளேன் வந்து கிரியேட் பண்ணுங்க. சர்க்கிளுக்கு எப்படி அலைன்மெண்ட்டில் இது வந்து வியூன்னு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமோ அதேமாதிரி இதுக்கும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரேண்டம் கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ எடிட் மோட் போயிருங்க. GX1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் மோட் விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ இது வந்து ஸ்கேல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோலையே ப்ரெஸ் பண்ணி இதனுடைய ஸ்கேல் வந்து அப்ளை பண்ணிங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஸ்கேல் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்கேல் வேல்யூஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த ஸ்கேல் வேல்யூலாம் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் XYZ ஸ்கேல் வேலையெல்லாம் வந்து ஈக்குவலாக இல்லை. அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் இதை வந்து பெவல் பண்ணுவேன். இந்த கார்னரை வந்து ரவுண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நான் இதை வந்து பெவல் பண்ணேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து எவ்வளோ வரைக்கும் வந்து பெவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து அந்த ஸ்கேல் வேல்யூ எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் வந்து பெவல் ஆகாது. இப்போ நான் வந்து இந்த ஸ்கேல் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேல் வேல்யூலாம் 111 சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து பெவல் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக நமக்கு வந்து பெவல் ஆகுது. ஸோ இந்த எட்ஜஸ்லாம் நமக்கு வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக வேணுமோ அவ்வளோ வெர்டிசஸ் வந்து வச்சுக்கோங்க. வச்சு இதை வந்து பெவல் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ இதை நம்ம வந்து பெவல் பண்ணியாச்சு. இப்போ ஷிஃப்ட் டி பண்ணிட்டு இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு Z ஆக்சிஸ்லாம் மூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. இதையும் ஸ்கேல் பண்ணிவிடுங்க. ஒரு இந்த அளவுக்கு வந்து ஸ்கேல் பண்ணிடுங்க. இதை நம்ம வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். அதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 3D வியூ ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்றும் வந்து ஓவர்லாப் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து 2D அனிமேஷன் தான் கிரியேட் பண்ண போகிறோம். 3D அனிமேஷன் வந்து கிடையாது. நம்மளுக்கு வந்து ஷேடோ அதெல்லாம் எதுவுமே வந்து தெரியாது. நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 பிளேனையும் செலக்ட் பண்ணிட்டு Y ஆக்சிஸில் கொஞ்சம் இந்த சர்க்கிளுக்கு பின்னாடி வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப தூரம் மூவ் பண்ண வேணாம். கொஞ்சம் அது ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி இதை செலக்ட் பண்ணிட்டு Y ஆக்சிஸில் இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் வந்து போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம சர்க்கிள் பிளேனுக்கெலாம் எந்த மாதிரி பண்ணோமோ அதேமாரி இந்த அலைன்மெண்ட்டில் வந்து வியூன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனல் நேம் என்னவோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபாண்ட் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த ஃபாண்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த அலைன்மெண்ட்டில் போய்ட்டு இதை வந்து சென்டர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இதை வந்து உங்களுக்கு ஸ்கேல் பண்ணோன்னா ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி இதை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். Z ஆக்சிஸில் அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன் கீழே. இந்த டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டு தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இதை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் நமக்கு வந்து ஓவர்லாப் ஆகலை. இருந்தாலும் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளேனுக்கு பக்கமாக நம்ம கொண்டு போய் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறேன். இதையும் நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். இதை ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் Y ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கோங்க.
நமக்கு இந்த டெக்ஸ்ட் தெரியுற மாதிரி இதையும் ஸ்கேல் பண்ணிவிடுங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த பிளேனுக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்க்கிளுக்கு கொஞ்சம் சென்டராக வந்து வச்சுருவோம். இதை கூட நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ நமக்கு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. இந்த மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேமரா வந்து ஆட் பண்ணிக்குவோம். இந்த கேமரா ஒய் ஆக்சிஸில் இந்த மாதிரி மூவ் பண்ணி இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. இந்த கேமரா செட்டிங்ஸில் போயிட்டு இந்த டைப்பில் வந்து ஆர்த்தோகிராஃபிக் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே போயிருங்க, இந்த ஃபில்டரில் போயிடுங்க. இந்த ஃபில்டரில் போயிட்டு இந்த செலக்டபிளை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. விட்டு இந்த கேமரா இருக்குங்களா, இதை வந்து நம்ம வந்து 3D வியூ போர்ட்டில் நம்ம வந்து கிளிக் பண்ண வேணாம். ஸோ அதனால் இந்த ஏரோவை வந்து டிசேபிள் பண்ணி விட்ருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியலுக்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மெட்டீரியல் போயிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டர் வியூவில் வந்து போயிடலாம். நம்ம போயிட்டு டிஃபால்ட்டாக ஒரு மெட்டீரியல் இருக்கும், அந்த மெட்டீரியலே வந்து கொடுத்துருங்க. அந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் வந்து நமக்கு வந்து வேணாம், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எமிஷன் ஷார்ட் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து 4 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இந்த பிரைட்டாக இருக்கும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணியிருக்கிறப்பயே இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ கொடுத்துட்டு இதில் வந்து லோகோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேடிங் மோடு வந்து போயிருங்க. நமக்கு இப்போ இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் இந்த ஷேடர் நமக்கு வந்து தேவை, ஸோ அது வந்து டெலிட் பண்ணிடலாம். இப்போ டெக்ஸ்டூரில் போய்ட்டு இமேஜ் டெக்ஸ்டருங்கிறது வந்து ஆட் பண்ணுங்கள். டேரெக்டாக இந்த இமேஜ் எடுத்து நீங்கள் வந்து அப்படியே வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக எந்த இமேஜும் இல்லை, ஸோ அதனால் இங்கே எதுவும் இமேஜ் காமிக்கல. ஸோ ஓப்பன் போங்க. ஸோ நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, அந்த இமேஜை வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த மெட்டீரியல் ஒன்றும் அசைன் பண்ணல, ஸோ மெட்டீரியல் டேப் இங்கே வந்து போயிடலாம். எடிட் மோடுக்குள்ளே போய்க்குங்க. இப்போ இந்த சென்டர் வெர்டிஸை செலக்ட் பண்ணியிருக்கிறப்ப கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்கிள் வந்து செலெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த சர்க்கிள் வரைக்கும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த லோகோவில் செலக்ட் பண்ணியிருக்கிறப்ப அசைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து வேறு மெட்டீரியல் எடுத்துக்கும், இந்த பார்டருக்கு மட்டும் வேறு மெட்டீரியல் வந்து எடுத்துக்கும். ஓகே, நமக்கு மெட்டீரியல் இப்போ வந்து அசைன் ஆயிடுச்சு. இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ யூவி எடிட்டிங் வந்து போயிருங்க. போயிட்டு இதை செலெக்ஷனில் இருக்கிறப்ப யூ ப்ராஜெக்ட் ஃப்ரம் வியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இந்த யூவி எடிட்டிங் இதில் வந்துட்டு ஏகி ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஸ்கேல் பண்ணுங்கள். எகே நம்ம லேஅவுட்டுக்கே வந்து வந்துடலாம். இப்போ நம்ம வந்து லோகோ வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பிளைனை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுக்கும் நம்ம வந்து ஒயிட் கலர் மெட்டீரியல் தான் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கில் இருக்க இந்த ப்ளூ கலர்லேயே ஒன்று வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒயிட் மெட்டீரியலே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 4 இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நியூ மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ அந்த ஏற்கனவே இந்த மெட்டீரியல் இந்த லிங்க் இது வந்து எடுத்து விட்ரும். இதை நம்ம வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம். இந்த கலரில் இந்த ஐட்ராப்பரை கிளிக் பண்ணி நான் இங்கேருந்து ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எமிஷன் கலரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இல்லை அந்த கலர் நீங்கள் வந்து வேறு கலர் சூஸ் பண்ணி டார்க் கலர் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுனால சூஸ் பண்ணி நீங்கள் கலர் மேட்ச் பண்ணுறதுனா மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்குங்களா, ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒயிட் தான் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம இந்த ஒயிட்னே நேம் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நான் வந்து அப்படியே வந்து பிளாக்லேயே வந்து விட்டுற போகிறேன். ஸோ இது ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் க்ளோஸாக. இதையும் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுடைய இமேஜினேஷன் தான். ஸோ எப்படி இருக்கணும் செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி பார்த்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுதான். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஸ்கேல் பண்ணிவிடுங்க. இப்போ கேமரா வியூ போயிடுங்க. ஆக்சுவலாக இதுதான் நம்ம ரெண்டர் பண்ணக்கூடிய வியூ. நம்மளுடைய ஃபுட்டேஜ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த லோகோவை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம்.
ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிற நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாட்டமில் அதாவது உங்களுக்கு எங்கே வந்து லோகோ வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு எம்டி வந்து ஆட் பண்ணுறேன். அந்த எம்டியை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த சர்க்கிள் வந்து தேவை கிடையாது. அந்த சர்க்கிளை விட்டுருங்க. இந்த சர்க்கிள் இல்லாமல், அதாவது அந்த ஃபேஸ்புக் லோகோ இருக்கு இல்லைங்களா, அது இல்லாமல் மீதியெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எம்டி மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டில் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணி இதை வந்து பேரண்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு இந்த பிளேன் எல்லாமே இதோட வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் எப்படி லிங்க் பண்ணுறேன் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அது வந்து தெரியும். ஒரு பிளேன் வந்து ஆட் பண்ணிக்குவோம். அந்த பிளேன் எதுக்காகன்னு சொல்லி சொல்கிறேன். இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு வயர் ஃப்ரேம் மோட் போயிருங்க. போயிட்டு இதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அந்த பிளேன் இருக்குங்களா, இந்த நம்ம CgGuru ஃபாலோ மீன் இருக்குங்களா, இது ரெண்டையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த பிளேனுடைய சைஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து எக்ஸசைஸில் இந்த சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ இது வரைக்கும் இந்த பிளேன் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த பிளேன் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த பிளேனுக்கு நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். அந்த மெட்டீரியல் வந்து ஹோல்ட் அவுட் அப்படிங்கிற மெட்டீரியல். இந்த ஹோல்ட் அவுட் மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டர் வியூ போய் நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மெட்டீரியலுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து எதுவுமே வந்து தெரியாது. அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அதை டிரான்ஸ்பரண்ட்டில் வைக்கிறதுக்கு ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. இதில் ஃபிலிமில் டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த நமக்கு அந்த ஃபேஸ்புக் லோகோ இங்கே வந்து பின்னாடி இருக்குது. இருந்தாலும் இது வந்து தெரியல, டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து y ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ணுறேன். இந்த ஃபேஸ்புக் லோகோ பின்னாடி இதை வந்து மூவ் பண்ணிடுறேன். இது எதுக்காக அப்படின்னு இந்த கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நான் இதை வந்து மூவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோடக்ஷனில் இந்த அனிமேஷன் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த CgGuru தமிழ் இந்த ஃபாலோவிங்கிறதுலாம் வந்து பின்னாடி இந்த சைட்லேருந்து வரும். இப்போ நான் இதை மூவ் பண்ணேன் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தெரியும், இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே, அதாவது அந்த கேமரா வியூக்குள்ளே இதெல்லாம் எதுவுமே வந்து தெரியல. ஓகேங்களா, இந்த கேமரா வியூக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணேன். அதாவது மாஸ்க் பண்ணுறேன். இந்த இடத்த மாஸ்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த அனிமேஷன் லெஃப்ட் சைட்லேருந்து வர்றது இந்த ஏரியாலலாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ வந்து புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ FPSல வேணுங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. 60 FPSல இருக்கக்கூடிய வீடியோவில் கொண்டு போய் 30 FPSலையோ 24 FPSலையோ ரெண்டர் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஸ்பீடப் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோ எடிட்டிங்கில், இல்லை ஸ்லோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய வீடியோ எவ்வளோ FPSல ரெண்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 60 FPSல தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் 60 FPS வந்து வச்சுக்கிறேன். இப்போ 30 ஃப்ரேம், இப்போ ஃப்ரேம் நம்பர் 30ல் அந்த ப்ளூ லைனை வச்சுட்டு ஐ கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷன் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆட்டோ கீ ஃப்ரேமையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இங்கே ஏதாச்சும் மூவ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கும். இப்போ நான் ஃப்ரேம் நம்பர் 1க்கு வந்து போயிடுறேன். இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு இதை நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா இது வந்து ரொட்டேட் ஆகி உங்களுக்கு வந்து வரது வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஃப்ரேம் நம்பர் 30க்கு போயிடலாம். இப்போ இந்த எம்டியை செலக்ட் பண்ணுங்க. எம்டியை செலக்ட் பண்ணிட்டு ஐ கீ ப்ரெஸ் பண்ணி லொக்கேஷன் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணுங்கள். ஒரு டைம் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு அந்த ஆட்டோமேட்டிக் கீ ஃப்ரேம் இருக்கிறனால நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா மற்ற டைம்லாம் அதுவே வந்து ஆட் பண்ணிக்கும். இப்போ இந்த அனிமேஷன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கங்க. நான் 60ல் வந்து ஃப்ரேம் நம்பர் 60 நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். GX ப்ரெஸ் பண்ணி இதை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி உங்களுக்கு அந்த அனிமேஷன் வந்து
எவ்வளோ நேரம் வேணுமோ, எந்த அளவுக்கு வேணும், ஸ்லோவாக வேணுமா ஸ்பீடாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரேம் ரேட்லாம் சேஞ்ச் பண்ணி செட் பண்ணி பார்த்துக்குங்க. நான் டுட்டோரியல் பர்பஸ்க்காக ஜஸ்ட் நான் அப்படியே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். நீங்கள் அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 60 வரைக்கும் இருக்குது. 60ல் இருந்து ஒரு 130 ஃப்ரேம் வரைக்கும் இந்த அனிமேஷன் வந்து நிற்கணும். அதாவது அந்த CgGuru தமிழ் ஃபாலோமிங்கிறதெல்லாம் வந்து காமிச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஓகேங்களா? 130ல் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஐ கீ ப்ரெஸ் பண்ணி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரேமில் இருந்து இந்த ஃப்ரேம் வரைக்கும் இந்த அனிமேஷன் இந்த ஸ்டேபிளாகவே வந்து இருக்கணும். இதுக்கு அப்புறமேட்டு 130லேருந்து 145 இல்லாட்டி 150, ஓகே 150 வச்சுக்கலாம். 150க்கு அப்புறமேட்டு இது வந்து திரும்ப வந்து பின்னாடியே வந்து போயிடணும். ஜி கீ ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் கீ ப்ரெஸ் பண்ணி இதை வந்து மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இப்போ வந்து கீ ஃப்ரேம் வந்து இன்சர்ட் பண்ணிடும். இப்போ அதே தான் நம்ம வந்து இதுக்கும் அந்த ஃபேஸ்புக் லோகோக்கும் வந்து ஃபாலோ பண்ணோம். இப்போ இந்த சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஐ கீ ப்ரெஸ் பண்ணி லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷன் வந்து இன்சர்ட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக இந்த CgGuru தமிழ் இந்த ஃபாலோ மீலாம் எப்போ ஃப்ரேம் விட்டு வெளியே போகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஃப்ரேம் நம்பர் 150. ஓகே, இது வந்து வெளியே போயிருச்சு எல்லாமே. இப்போ வந்து இந்த ஃபேஸ்புக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு ஐ கீ ப்ரெஸ் பண்ணி லொக்கேஷன் ரொட்டேஷன் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் இந்த லோகோ வந்து திரும்ப வந்து பின்னாடி வந்து போயிடணும் ஸ்க்ரீன் விட்டு. ஸோ எக்ஸ் கீ ப்ரெஸ் பண்ணி இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ரொட்டேஷன் வேணுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து அனிமேஷன் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ 170 என் ஃப்ரேம் வந்து ஒரு 171 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அனிமேஷன் ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வெளியே போகிறத மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா நான் இன்னும் கொஞ்சம் அதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைமிங் வந்து வெளியே வந்து அதிகப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதேமாரி என் ஃப்ரேமும் 191 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஸ்பீடு இதெல்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுடைய கன்வீனியன்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரெண்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான் இந்த அனிமேஷன் பேசிக் டியூட்டோரியல். ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி PNG ஃபைல ரெண்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டுட்டோரியல் வந்து போட்டிருக்கேன். அந்த டுட்டோரியலுக்கு நான் வந்து கார்டு வரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த நீங்கள் ரெண்டர் பண்ண PNG ஃபைலை எப்படி திரும்ப பிளெண்டருக்குள்ளே கொண்டுட்டு வந்து இன்னொரு வீடியோ எடிட்டிங்க்கு எதாவது கொண்டு போகிறது அந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து வேணும். உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் நிறைய வீடியோஸ் கொடுக்க முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ரெண்டர் பண்ணதை எப்படி கேடன் லைவ் இல்லை மற்ற சாஃப்ட்வேர்ல எல்லாம் கொண்டு போய் நம்ம வீடியோக்குள்ள ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.